பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரணமோடு கூட இருக்கிறபடியினால கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சுகபலன் ஜீவனை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அழைப்பு கொடுத்ததுனால, ஆராதனைக்கு ஒரு அழைப்பு கொடுத்து பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரை பாடி துதிக்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கிற எங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியா, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளே சுபின் நாமத்தில் விலகி போகட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும். தேவ பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும். ஒரு விடுதலையை உணர வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பாடல் ஆராதனை, சங்கீதம், சாட்சி, துதி ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமான எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து சபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனை மோசஸ். கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியது என்று சொல்லி பாடலை பாடி உற்சாக கரங்களை தட்டி பாடுவோம். இதே தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். ஆருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரா. இயேசுவலால் சார்ந்திடவோ ஏகமதில் வேறு மக்காரும் இல்லை. இயேசுவலால் சார்ந்திடவோ ஏகமதில் வேறு மக்காரும் இல்லை. கிருபை இதே, தேவ கிருபை இதே, உற்சாகமா தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீல உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீல உயரமும்
ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தான். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. Praise God. இந்த கால வேளையில அவர் ஆராதிக்க வந்திருக்கிற நாம் மாறிடா என் மானேசரே மாறாத அவர் அன்பின் நாளும் என்று சொல்லி அவருடைய பாடலை பாடி உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். மாறிடா என் மானேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. மாறிடா என் மானேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அந்த பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அந்த பாரில் உன்னை தேடி வந்தாரே. நேசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே.
இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பை பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாடினில் சாகித்திடுமே, அது விசுவாசம் நாடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாடினில் சாகித்திடுமே, அது விசுவாசம் நாடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம்
தந்து விட்டீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர். புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. ஆமென். கரங்களை தட்டி, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்க கூட செல்கிற ஒரு கண்மலை ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுத்தவரே, தாகம் தீர்த்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, அற்புதமான தேவன். Glory, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ glory, thank you Lord. நிரப்புங்க. ஓ ரிபா தாரா தரமா ஷகாலா ரபா ரிபா தாரமா. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நாம் நடந்து வந்தபோது நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. வனாந்தரம் யாரும் இல்லை, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, எங்களை தேற்றிட யாரும் இல்லை. நான் யாரிடத்திலும் என்னுடைய குறையை சொல்ல முடியாது, என் பாரத்தை இறக்கி வைக்க முடியாது. ஆனால் அந்த வனாந்திரத்தில் வானத்திலிருந்து பேசுகிற ஒரு தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறாரே. உன்னை காண்கிற தேவன்,
உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் வேதனையை காண்கிற தேவன். நீ தாகத்தால் கதறும் போது அவர் அந்த அழுகுரலை கேட்டவர். ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய அழுகுரலை கேட்கிறவரா? கரங்களை தட்டி ஓ ராதாராமா ராகபா ரபா தாராமா ஷகலா ரபா. Thank you Lord. நன்றி நன்றி. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. என்ன கோரி எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோரி எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்னதோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எந்த துணையான தேவன், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஓ ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். வேலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். ஆண்டவர் ஒரு புது வேலனை தரும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுதத்தக்கதான ஒரு
அபிஷேகம் இப்போது இறங்கட்டும். எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னதோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என்ன கோரி எந்த துணையாளரே, எல்லாரும் சொல்லும் தைரியம். ஆண்டவர் எனக்கு துணை நின்று என்னை தேற்றுகிறார். நான் பயப்பட மாட்டேன். என்ன வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், என்னை பாதுகாக்கிறார். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்கை போல கடந்து போகிற நேரத்தில் அவர் நம்முடைய துணையாளராய் நிற்கிறார். தாகமாயிருக்கிற நேரத்தில் தாகம் தீர்க்கிற கண்மலை, ஜீவ தண்ணீரை தருகிறவர். என்னிடத்தில் கேட்கிற உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஒரு கால நீ தாகம் அடைய மாட்டான். அந்த சமாரிய பெண்ணினுடைய பிரச்சனை, நான் கிணத்தண்ட அவமானத்தோடு நிந்தையோடு வந்து இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகாதபடி எனக்கு எப்போதும் ஜீவ தண்ணீர், தாகமே எடுக்காத அந்த ஜீவ தண்ணீர் என் இயேசு உன் வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது நீ அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டாம். என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னபோது வானத்திலிருந்து ஆகாரே நீ ஏன் அழுகிறார்? ஆகாரின் அழுகுரலை கேட்கிற தேவன் தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாகி உன்னுடைய அழுகுரலை கேட்கிறவராய் இருக்கிறார். உன் வேதனை தீர்க்கிறவராய் இருக்கிறார். உன் பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாது என்று தூரத்தில் போய் நின்ற போது ஆண்டவர் பேசின உடனே அவள் உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு நீரூற்று கிளம்புகிறது. அந்த ஜீவ தண்ணீரை உனக்கு பருக கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற தேவன். கரங்களை தட்டி உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற, நீ உயர எழும்புகிற அனுபவத்தோடு கூட கடந்து போக. மாலாராதா ரமா ஷாகாலா ரபா ரியாதாரா திரமா ஷாபு ராந்தூரபா. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதா. உட்கார்வோம். இன்றைக்கு நமக்கு அந்த உடன்படிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ளணும். ரினிவ் யுவர் கவனன்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அதை மறந்து போயிருப்போம், சிலர் அதை அப்படி லேசாக விட்டுருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த உடன்படிக்கையை புதுப்பித்தல் மற்றும் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த ஒரு முக்கியமான தருணம்.
இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா, அல்ல கவலையினமாக விட்டுட்டோமா, மறந்து போனோமா, அல்லது ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்தா இன்றைக்கு நம்முடைய உடன்படிக்கையை ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அதற்கு முன்பதாக நமக்கு குற்ற மனசாட்சி இருந்தது. நாம் பாவத்தில் இருந்தோம், மரித்து இருந்தோம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். நம்மை ஆண்டவர் மீண்டுமாய் உயிர் பெற செய்தார். பாவத்துக்கு செத்து நீதிக்காய் பிழைக்கும்படி அவர் நம்மை உயிர்ப்பித்தார். அதான் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை இன்றைக்கு கொஞ்சம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து அதை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய். ஏற்கனவே இவர்கள் அல்லது நாம் செய்த உடன்படிக்கையை தான் யோசுவா இப்பொழுது புதுப்பிக்க தூண்டுகிறார். Joshua is encouraging them to renew their covenant with God. தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் மறந்து போகாதபடி, அல்லது அந்த வாக்கு தத்தத்தின் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர்கள் அதை மறந்தோ அல்லது அந்த உடன்படிக்கையை மீறி அந்த தேசத்தின் ஜனங்களோடு அவர்கள் கலந்து விடாதபடி ஆண்டவர் சொல்ல, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஏன்னா ஆண்டவர் அங்க வசனம் சொல்கிறது, நீங்க அப்புறத்துல உங்கள் பிதாக்கள் அப்புறத்துல எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். நாம் எல்லாருமே ஆண்டவரை, அதாவது புற மதஸ்தராய் இருந்து, புற ஜாதின்னு சொல்லல, புற மதஸ்தராய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எப்படியோ ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார், நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஞானஸ்தானம் எடுத்து அந்த உடன்படிக்கையை கர்த்தரோடு செய்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உடன்படிக்கையினுடைய பின்னணியே தான் இந்த 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோசுவா தனது மரணத்திற்கு முன் இஸ்ரவேல் மக்களை சீகேமில் கூட்டி கர்த்தருக்கும் கானானியரின் தெய்வங்களுக்கும் இடையே ஒருவரை தெரிந்து கொள்ள அவன் கேட்கிறான். கானானியர் தெய்வமா அல்லது கர்த்தர் தெய்வமா? நீங்க, இட் இஸ் யுவர் சாய்ஸ், நீங்க தெரிந்தெடுங்கள். ஆனால் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்த பிறகு அந்த 24:1 ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் இருந்த உங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அந்த 13வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். 12ல் எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பி அவர்களை உங்களுக்கு முன் துரத்தி விட்டேன். அப்போ every stage God fought the battle for us. தேவன் நம்முடைய யுத்தத்தை நமக்காக கர்த்தரே செய்தார். நாம் துரத்தவில்லை. நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அதை யோசுவா நினைப்பூட்டுகிறார். Don't forget all the benefits. நாம் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. யாரோட பேசுகிறார்? சங்கீதக்காரன் யாரோடு பேசுகிறார்? இஸ் டாக்கிங் டு ஹிஸ் சோல். அவருடைய ஆத்மாவோடு பேசுகிறார். அப்படி என்றால் இஸ் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். தன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் சொல்றது, அவனை தானா பேசுறான், பெண்ணாத்தி கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஏதோ புத்தி பெயர்தளித்து போச்சு. இல்லை, ஆத்மாவோடு பேசணும். இட் இஸ் இன்சைடு. அவுட்சைட் மேன் இஸ் டாக்கிங் டு த இன்சைட் மேன்.
வெளியில இருக்கிற மனுஷன், புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனோடு பேசுகிறான். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். that if you renew your covenant, நீங்க அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் போது உள்ளான மனிதன் பலப்படுகிறான். இதை நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கிறது, ஒரு தலைவன் தேவையா இருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் தேவையா இருக்கிறது. அந்த ஊழியக்காரன் should be chosen by God. அந்த ஊழியக்காரன் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவனா இருக்கணும். மல்கியா சொல்கிறார், ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தருடைய நாள் அந்நாளில் வித்தியாசத்தை காண்பீர்கள். நாம் இப்பவே பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனோடு இருந்தா அவனுடைய ஊழியமும், ஒரு மனுஷனோடு கர்த்தர் இல்லைன்னா அவனுடைய ஊழியத்தை நாம் வித்தியாசத்தை நல்லாவே பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த பட்டணத்துக்கு வரும்போது வெறும் கையா, லிட்ரலா எழுத்தின்படி வெறும் கையா ஒரு மாற்று வஸ்திரத்தோடு வந்தேன். என் மகனை 1 year 8 months, ஒரு வருஷம் 8 மாதம் தூக்கிட்டு சும்மா 2 நாள் இருந்துட்டு போகிறதுக்காக வந்தேன். எந்த ஆயுத்தமும் இல்லை. எனக்கு அந்த ஆதியாகமம் 32:10 எனக்கு நல்லாவே பொருந்தும். யாக்கோபு சொல்லுகிறார், இந்த ஆற்றை நான் கோலும் கையுமாய் கடந்தேன். I did not have anything. I did not bring anything. I did not plan to come and settle in Vellore. நான் வேலூர்ல வந்து இங்கேயே தங்கி இங்கே செட்டில் ஆகணுன்ற எண்ணமே கிடையாது. ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்படித்தான் உங்களையும் ஆண்டவர் எங்கேயோ இருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதையை மறந்து போகாதீங்க. 13வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்போ யோசுவா தன் கர்த்தரையே சேவிப்பேன் என்று உறுதியளித்து உடன்படிக்கையை புதுப்பித்த பின்னணியில் தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிப்போமா? பின்பு யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சீகேமில் கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சன்னதியில் வந்து நின்றார்கள். ஆமேன். எது தேவனுடைய சன்னதி? ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கூடி வருகிற இடம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வேறு தேவர்களை சேவித்து கொண்டு வந்தீர்கள். ஆனா தேவன் உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேசினார். Maybe God would have used somebody to share the gospel. ஒருவேளை சுவிசேஷத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறதுக்கு யாரையோ பயன்படுத்தி இருக்கலாம். யாருமே பயன்படுத்த முடியலன்னா அவரே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்படலாம். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கர்த்தர் நமக்கு விடுதலையை தந்திருக்கிறார். இந்த ஜனங்க சொல்றாங்க, நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கினேன். ஆமென். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தில் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வதிக்கப்படாதவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லும். அப்படின்னா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க. ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த விருப்பம் இல்லை. யாரெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்போ இன்றைக்கு பிள்ளைகள் சொன்னாங்க,
ஒரு தம்பி சொன்னா, நான் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. இஸ் காட் சம்திங் டு ப்ளே வித் இட். அவன் கையில் ஏதோ ஒரு சின்ன கார் இருக்கிறது, அவன் அது எனக்கு ஆசீர்வாதம். மற்றவளை பார்க்குறான், அவங்கள இவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறாரு. இல்லை, யூ தேங்க் த லார்ட் ஃபார் வாட் டு யூ ஹேவ். உன்னிடத்துல உனக்கு என்ன இருக்குது, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். What God has given, I thank the Lord for it. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு மனுஷன் ரோட்டில் படுத்துருக்கிறான், ஃபுட்பாத்தில் படுத்துருக்கிறான். அவன் ஆண்டவரை துதிக்கிறவனா, நன்றி சொல்லுகிறவனா, ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அவன் சந்தோஷமாக ஒரு காய்ந்த ரொட்டியும் ஒரு டம்ளரில் தண்ணி, அந்த காய்ந்த ரொட்டியை அது கடித்து விழுங்கக்கூட முடியாது, தொண்டையில் அடைக்கும். அதை தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு ஜெபம் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து அவனிடத்தில் கேட்டார், ஆஃப்டர் ஆல் யூ ஹேவ் ட்ரை பிரெட் அண்ட் வாட்டர், ஹவு டு யூ பி ஹாப்பி? நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிற? உங்கள்கிட்ட காஞ்ச ஒரு ரொட்டி துண்டி தண்ணியில் தொட்டு சாப்பிட்ற. அப்போ அவர் சொன்னாராம், ஐ டிட் நாட் பாதர் அபவுட் எனிதிங். யாரையும் நான் பார்க்கல, யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க, யார் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, யார் 3 வேளை சாப்பிட்றாங்க எனக்கு தெரியாது. நான் ஃபுட்பாத்தில் தான் இருக்கிறேன். பட் ஐ தேங்க் த லார்ட் ஃபார் எவ்ரிதிங். நான் எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அவர் சொன்னாரா, அந்த ரொட்டியை காட்டி, பிரெட் வாட்டர் அண்ட் மை ஜீசஸ். இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுமா? அந்த தம்பி போல நான் ஆசீர்வதிக்கப்படலை. இன்னொரு தம்பி சொல்கிறான், காரு மற்றது விளையாட்டு பொருட்கள் தான் ஆசீர்வாதம் இல்லை, என்னோடு கூட இயேசு இருக்கிறா. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, கேன் யூ சே தட்? நீங்களும் நானும் அதை சொல்ல முடியுமா? இயேசு போதுமே. அதை எழுதின பிரகாஷ் ஏசடியான் என்கிற ஊழியக்காரன், எனக்கு பெங்களூரில் இருக்கும்போது அவர் நல்லா தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு வீசிங். நான் அவரை ஆல் நைட் ப்ரேயருக்கு அழைத்து கொண்டு போய் விடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி 12 மணிக்கு ஸ்கூட்டரில் கொண்டு போய் அவரை விடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருகிற வரைக்கும் அப்படியே முட்டி போட்டு மூச்சு விட முடியாது. வீசிங் அப்படி வாயில தான் ஊதிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில், சாகர சூழ்நிலையில தான் அந்த பாடல் எழுதினார். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் மாம்சம் அழுகினாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி, இயேசு போதுமே. இன்றைக்கு அருமையானவர்களே, ஐ டோன்ட் நோ, the Spirit of God is telling me to remind. ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்ட சொல்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்ரி சாங் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் எழுதப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார்? வேதநாயக சாஸ்திரியார். அவரை எனக்கு என்னுடைய தெய்வத்தை நீ புகழ்ந்து பாடணும்னு சொல்லி ராஜா சொல்லும்போது அவரால் மறுக்கவும் முடியாது. ராஜாவுக்கு பாடுறதுனால அவருக்கு ஏதாவது கிடைக்கும், பரிசு பொருட்கள். ஆனால் எப்படி நான் பாடுறது சொல்லி என்ன பாட்டு, ஏதோ ஒரு பாடலை எழுதினார், எனக்கு இப்போ ஞாபகம் வரல. அடுத்த சரணம் போடுங்க தம்பி. அடுத்த சரணம். மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், இயேசு எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லணும். God, the Spirit of God is speaking to us. ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மனிதன் கைவிடுவான், நான் தான் என்று நயந்துரைத்து சொன்னவர்கள் நட்டாற்றில் விட்டார், ஆதாரம் நீர் தான் ஐயா. ஆமேன்னு சொல்வோமா? அப்போ இயேசு தான் நமக்கு ஆதாரம். என்றைக்கும் நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர் அவர் ஒருத்தர் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். யோசுவா 24:15 பின்னணி மற்றும் சூழல் என்னவென்றால், தலைவர் மாற்றம் மற்றும் இறுதி உரை. மோசேக்கு அப்புறம் அந்த யோசுவா 1:1 வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம்.
மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் இவ்வளவு ஏரியாவை அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறா. இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகிறதுக்கு மோசே மரித்த பிறகு 2வது தலைவனா ஏற்படுத்தப்பட்டவர் தான் யோசுவா. இப்ப 5வது வசனத்துல ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்தி தைரியப்படுத்தி என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வசனத்தை கொஞ்சம் நாம கவனமா வாசித்து நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கரங்களை தட்டி, this is a promise not only for Joshua, it is for you and me. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஒரு நாள் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அவர் இன்றைக்கு என்னோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை. அக்கார்டிங் டு தட் ஆண்டவர் என்னை நடத்தினார். எனக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வசனத்தை தந்தார். இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு 40 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒருவனை எதிர்க்க வரவே அடங்கி போவான். சங்கீதம் 8:2 சொல்கிறது, பகைஞ்சனும் படிக்காரனும் அடங்கி போவான். எப்போனா பாலகர் வாயினால துதி உண்டாகணும். பாலகர் வாயினால துதி உண்டாகனா நீங்களும் நானும் துதிக்கும் போது எவ்வளவா மகிமையா இருக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நாம் துதிக்கும் போது ஒரு வெரி ஸ்ட்ராங் ஹோல்டு, ஒரு மிகப்பெரிய உறுதியான, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எரிகோ கோட்டை இடிந்து விடுகிறது. ஜஸ்ட் பை பிரேசிங். இன்னைக்கு we forgot to praise God. ஆண்டவரே, இன்றைக்கு what I have, I want to praise God. என்னிடத்துல என்ன இருக்கிறதோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு நாளும் முறுமுறுத்ததில்லை, அது என்னுடைய சுவாபம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன ஒரு 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 பேதை போல மாற்றி, எதை குறித்து நான் யோசிக்கல. ஊழியம் என்று எனக்கு ஆகாரம் இல்லை, பசியாக இருக்கிறேன், போட்டுக்க சரியான வஸ்திரம் இல்லை, பிள்ளைகளை பார்க்கிறதுக்கு எனக்கு போதுமான வசதி இல்லை வளர்க்கிறதுக்கு. ஆனால் ஒரு நாள் நான் முறுமுறுத்ததில்லை. ஏன் ஆண்டவரை கேட்டதே இல்லை. அதனால தான் கர்த்தர் என்ன இந்த அளவு ஆசீர்வதித்திருக்கிறார். அது நானா தெரியல, என்னாலேயே நம்ப முடியல. எப்படி நான் இப்படி இருந்திருக்கிறேன். ஆண்டவர் ஆவியானவர் என்ன என்னுடைய மூளையை மழுங்க செய்து, என்னுடைய நோக்கமெல்லாம் கல்வாரி என் இயேசு மாத்திரம்தான். இந்த வார்த்தை மறுபடியும் ஆவியான் செய்ய, இயேசு போதுமே. அன்றைக்கு அவரை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமென். இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னால இயேசு மாத்திரம்தான் தெரிகிறாரா? இல்லை, நான் சொன்னேன், எனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆனது. அப்போ எனக்கு மங்களா தெரியுது. ஆப்ரேஷன் ஆனது, டெஸ்ட் பண்ற டபுள் இமேஜ் தெரியுது. அது செட் ஆகிறது கொஞ்ச நாள். எப்படி 2 ஆண்டவருக்கு சோதரம். கொஞ்சம் யாராவது பண்ணியிருக்கிறீங்களா தெரில, கண்ணை கொஞ்சம் இப்படி கீழே எடுத்து பாருங்க, 2-3 இமேஜ் தெரியும். இன்றைக்கு இயேசு மாத்திரம்தான் எனக்கு தெரிகிறாரா? எனக்கு 2-3 இமேஜ் தெரியுதா? ஆண்டவருக்கு சோதரம். அதனால இயேசுவை என் கண்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். ஆகையினால நான் அசைக்கப்படுவதில்லை. எவன் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படியா அனுகூலமான அடையாளத்தை இன்றைக்கு எனக்கு காண்பி. Every day God is showing some sign that he is with us. ஏதோ ஒரு அடையாளத்தை
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை தேற்றுகிறேன், உன் பகைஞர் வெட்கப்படும்படியாக உன்னை தேற்றுகிறேன் என்பதற்காக ஒரு அடையாளத்தை உனக்கு நான் தினமும் காண்பித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல அவர் சொல்லும்போது ஒருவனும் உன்னை எதிர்ப்பதில்லை, மோசேயோடு இருப்பது போல உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 27:18 கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொள். ஆமென். யாரு தெரிந்து கொள்ளணும்? ஆவியை பெற்றவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆவியை பெற்ற ஒரு புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை, அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அந்த ஜனங்க கீழ்ப்படினா உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன்ல கனம், அந்த கனத்துல நீ கொஞ்சம் கொடு. யோசுவாவை தனியா ஆண்டவர் அபிஷேகிக்கல. ஆல்ரெடி இஸ் பீன் ஹேவிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வித் ஹிம். ஆவியை பெற்றவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இட்ஸ் நாட் சோசன் பை மோசஸ் ஆர் சம்படி. அந்த 27:18 முன்னால வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 17 அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவங்க ஆவியின் ஏவுதல், கர்த்தருடைய ஆவியானவரே அவனை எழுப்புகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவனை ஆசாரியனாகிய எலியாசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்துல கொஞ்சம் கொடு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்க வேண்டும். 14வது வசனம் 24. இஸ்ரவேலர் வாழ்ந்த வாழ்க்கையின் பின்னணி உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்து தேசத்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது, அகற்றினதான் ஆசீர்வாதம். கடைசி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு நீங்க முடிவெடுக்கணும். நீங்க ஆண்டவருக்காக வாழ போறீங்களா, இல்ல உலகத்துக்காக வாழ போறீங்களா, ஆண்டவருக்காக வாழ போறீங்களா, உங்களுக்காக வாழ போறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அங்கே பாஸ்டர் இல்லை, சபை இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க யாரை சேவிச்சாங்க, என்ன பண்ணாங்க தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லாது கர்த்தரையா என்பதை இன்றைக்கு தீர்மானம் செய்யணும். நான் ஆண்டவரை தான், இயேசுவுக்காக மாத்திரம்தான் நான் வாழ போகிறேன். என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். 100% I want to live for my Jesus. ஒரு சில வசனங்கள் இருக்கிற என்னால் சொல்ல முடியல, நீங்கள் எழுதிக்கிட்டு போய் வீட்டில் வாசிங்க. ஆதியாகமம் 18:19 ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் பிள்ளைகளுக்கு கற்பனைகளை கைக்கொள்ளும்படி அவன் செய்வான். யாத்திராகமம் 23:24, யாத்திராகமம் 23:32-33, யாத்திராகமம் 34:15, 1 ராஜாக்கள் 18:21, யோவான் 6:67-68. இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முடிவா உபாகமம் 31:3 உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவான். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அடிப்பார். நீர் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். God always speak crystal clear. இங்கே நான் கை வச்சா உங்களுக்கு தெரியும்.
கண்ணாடி போல ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிற, குழப்பமாக என்ன வழவழ கொழனாலும் ஆண்டவருக்கு பேச தெரியாது. உங்களை யார் நடத்துவாங்க, நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே உங்கள் விரோதிகளை உங்கள் எதிரிகளை அடிப்பார். அவங்க உன்னை காட்டிலும் பலம் உள்ளவர்கள், ஆனாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள். 31:7 பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆல் ஆஃப் யூ, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இந்த 7வது வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வார். ஆமென். 8வது வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். கீப் இட் இன் யுவர், bear it in your mind. அதை நாம் நினைவில், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆகையினால இந்த யோசுவா அந்த உடன்படிக்கையை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக புதுப்பித்து அந்த ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறார், கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது இருக்கின்றார், யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகள் ஆகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? எனக்கு தெரியாது. நீங்க எதை சேவிக்கிறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, என்ன உங்க உள்ளத்தில் தீர்மானம் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன இருக்கிறது, என்ன, வாட் ஆர் த பிளான்ஸ் தட் யூ ஹேவ்? எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கும் ஒன்று தெரியும், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household, I will worship the Lord. இன்றைக்கு இந்த தீர்மானத்தோடு, இந்த தீர்மானத்தை புதுப்பித்து கொண்டு நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்படியே தலைகளை கீழே தாழ்த்தி கண்களை மூடி நீங்கள் நான் சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரே, இந்த பழைய உடன்படிக்கை நாங்கள் மறந்திருந்தா இன்றைக்கு அதை புதுப்பிக்க ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் இன்றைக்கு எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும். இயேசு போதுமே, இயேசு போதுமே. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் ஆவியானவர் எங்களோடு மிக தெளிவாக எங்களோட உடன்படிக்கையை புதுப்பிக்க பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. யோசுவாவை போல நாங்களும் இன்றைக்கு தீர்மானத்தை எடுக்க, அந்த தீர்மானத்தை, அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நான் மாத்திரமல்ல, என் குடும்பம், என் பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கணும். இது வரைக்கும் அப்படி இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நான் செபிக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. நீர் அவர்களை தொடுங்க. பிள்ளைகள், என்னுடைய பெற்றார் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆண்டவரை அறிந்து கொள்ளலை, அவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். கணவர்மார், என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு பேசுகிறீர். இந்த வார்த்தையை நான் ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்கிறேன், என் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால இந்த உடன்படிக்கைப்படி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சேவிக்க, கர்த்தரையே சேவிக்க, கர்த்தருக்காக வாழ இயேசு போதும் என்று சொல்ல எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசின கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.